திருச்சிற்றம்பலம். சிவார்ப்பணம். சர்வமங்கல ஏகதந்தாய சகல சகர்ப்பணாமி. அதாவது நான் இந்த ஆன்மீக நிலைக்கு சிவ சந்நியாசியாக வந்த நிலைக்கு முன்பு நான் ஒரு பெரிய குடும்பஸ்தன், விவசாயி, 2 மனைவிகள், 9 குழந்தைகள், நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சம்சாரியாக. அதன் பின்னர் என்னுடைய குரு திருமலை திண்டுக்கல் அகஸ்தியர் சித்தர்பீடம் வேலுச்சாமி அடிகள் அவர்களுடைய 5வது சிஷ்ய பிள்ளை நான். எனக்கு என் குரு 21 வருடங்களாக சர்க்குரு ஞானி என்றும் அவரை சொல்லலாம். எனக்கு ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்களை நிலையாக நின்று சகலமும் போதித்து, அதையும் தாண்டி பைபிள், பகவத்கீதை, குரான் இப்படி பெரிய வேதங்களையும் கற்றுத்தந்தார். அந்த பின்னாக நான் எல்லா நிலைகளிலும் காசி 14 வருடங்களும், இந்த வட கோவை, சென்னையில் அனைத்து இடங்களிலும், தமிழகம் முழுக்கவுமே நான் எல்லா மக்களையும் ஒவ்வொரு வருடங்களும் காசி போவதற்கு முன்பாக ஒரு 10 மாதங்கள் வெளிச்சுற்று பிரயாணத்தில் இருந்துகிட்ருப்பேன். யார் என்னிடம் ஆசீர்வாதம் வாங்குவார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பான நல்ல ஆசீர்வாதங்களை ரேக்கியசூர் சாம அதர்வன வேதங்களின்படி ஆசீர்வாதம் பண்ணி, சகல சகர்ப்பணயாமி நமசிவாயம் சர்வமங்கலாய ஆயுஷ்மான் பவ சர்வமங்கலம் ஏகதந்தாய தத் புருஷாய வித்மகே நமசிவாய சிவாய நமக ஆயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ என்று பெண்களையும் ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது நான் சாதுவாகவும் இருந்து கொண்டு இங்கு ஐயா வைகுண்டர் வரதராச ஐயங்கார் பாளையம், இந்த ஐயா வைகுண்டர் சிவபதியில் நான் தேர் திருவிழா இந்த காலகட்டத்தில் 15-20 நாள் ஒவ்வொரு வருடங்களிலும் இப்போ 2 வருடங்களாக தங்கி இங்கே எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இங்கே ஐயா இதனுடைய நிர்வாகியும் எனக்கு புகலிடம் தந்து இங்கு நான் தங்கவும் இருக்கவும், இரவு நேரங்களில் ஒரு தியானம் செய்யவும் எனக்கு உத்தரவு கொடுப்பார். அதுக்கு மேலே ஐயா எங்கள் எல்லோருக்கும் சிவபதியில் சர்வ மங்களமாக சல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தந்தருள்கிறார். சர்வ மங்களாயம் ஆயுஷ்மான் பவ, சகலோரும் வளமோடு நலமெல்லாம் பெற்று வாழ்க. நாம் அந்த பூமிக்கு மனிதன் வாழ வரும்போது எந்த நிலையிலையும் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. இங்கு வரும்போது ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக குழந்தையாக வருகிறோம். வரும்போது உயிர் சுமந்த உடல் இந்த பூமியில் சகல நிலையிலும் வாழ்ந்து, பின்னர் செல்லும்போது இந்த உடல் எந்தெந்த நிலையில் மாறுகிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்பொழுது உயிர் இழந்த உடல், அதாவது ஆத்மா வேறு உடம்பு வேறு. ஆத்மாவுக்கு புண்ணியம் தேட வேண்டும் என்றால் எக்காரணத்தை கொண்டும் பிற உயிரினங்களுக்கு தீதின்றி வாழ்க, தீதின்றி செயல் செய்க, தீதின்றி சொல்க. இப்படி வாழ்ந்தால் எல்லா நிலையிலும் ஒருக்கர் இடம் சார்ந்து கொண்டு சர்வ மங்களமாக வாழலாம். கொடுப்பதே சிறப்பது, கொடுப்பும் நலம். எந்த கொடுப்பனையும் யாருக்கு எந்தெந்த பிறவில் அமையுமோ அது மங்களகரமாக அமையும். ஏன்னா நாம் எதையும் கொண்டு போக முடியாது. இருக்கும் வரைக்கும் இந்த பூமியில் வீடு பேர் பெற்று, அதாவது கணவன், மனைவி, சொந்த பந்தம், உற்றார் உறவினர், சொத்து பத்து, வண்டி, வாகனம், பதவி மற்றும் சகல நிலைகளிலும் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், வண்டி வாகனங்கள் இருந்தாலும், ஒரு நாளில் இங்கு பெறப்பட்டவை அனைத்தும் இங்கே பறிக்கப்படும். குருட்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிய உபதேசம், நீர் எது இங்கு பெற்றாயோ அத்தனையும் இந்த பூமியில் விட்டு செல்லவே வேண்டும். இந்த சத்தியத்தின்படி அத்துணையும் உணர்ந்து திண்டுக்கல் சிறுமலை அகஸ்தியர் சித்தர்பீடம் சிவசங்கரன் சாமிகள் அவர்கள் சகல மக்களையும் என் முன்னில் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிங்கிற கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சிவார்ப்பணம் என்று சொல்லி ருத்ராட்ச மாலை அவர்கள் சிரசில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். பின்னர் நான் அப்படி ஒரு இப்படி ஒரு என்னெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதில்ல உயர்வா. எனக்கு முன்பாக இறைவன் ருத்ராட்சத்தை உங்கள் சிரசில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன் என்றால் அது அவருடைய அர்ப்பணம். அதுவே நான் செய்து கொண்டு இறைவனுக்கு எங்கு சென்றாலும் எல்லா ஆசிரமங்களிலும் சேவை செய்து கொண்டு சகல நிலையிலும் உயர்வான நிலையோடு ஆன்மீகத்தை, இறைவனின் பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறேன். எதுவுமே நிரந்தரமில்லை. இந்த பூமியில் நிகழ்வது அத்தனையும் மாயை. சகல சங்கல்பாய நமி என்ற சொல்லுக்கு நாம் எல்லாம் பெற்று வளம் நலம் அனைத்தோடும் நிரந்தரமாக வாழ்வோம் என்று நல்ல ஆசீர்வாதங்களோடு உங்களோடு கைகோர்த்து இந்த பூமியில் எல்லா மக்களோடும் வாழ நான் உற்ற துணையாக சிவார்ப்பணம் என்று
உங்களுடைய ஆசையோடும் இறைவனுடைய பேர் ஆற்றலோடும் இந்த பூமியில் உலகிக் கொண்டிருக்கிறேன். மங்களம். ஆயுஷ்மான் பவ. சர்வமங்களாய நமஸ்தே.